வெளியே தெருவு போனா பின்னாலேயே வர்றது, கோயில் குளம்னாலும் பின்னாலேயே சுத்துறது. நானும் கட்ட ஜன்மம். மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு சூடு. சொல்றது உரைக்கலனா சூடு எடுத்துருவேன். பொம்பளை பொறுக்கி இருக்கிற ஊர் சொந்தம், படிக்கிற ஸ்கூல் சொந்தம். நானுமா சொந்தம்? இது வரைக்கும் வெளியே சுத்தினது போதாதுன்னு இன்னைக்கு வீட்டு முன்னாடியே வந்து நிக்குது நாய். என்னடி சொன்ன? நாய் என்ன? போனா போகுது டீச்சர் ஆச்சு மரியாதை கொடுத்தா பொம்பளை பூரிக்கு நான் சொன்னேன் காட்டுறேன். டிக்கெட் ப்ளீஸ். உங்களதாமா டிக்கெட்டை கொடுங்க. ஏமா கேட்கறது காதல விட டிக்கெட்டை கொடுமா. இருந்தா கொடு, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குது. இதுக்கு என்ன கஷ்டமோ ஏதோ. எனக்கு என்னமோ உங்களுக்கு உதவி செய்யணும் போல தோணுது. தயவு செய்து பெனால்ட்டியோடு எவ்வளோன்னு சொல்லுங்க, பணத்தை நான் கொடுத்துட்றேன். அம்மா வாங்கடா கண்ணுங்களா. இனி உனக்கு ஒரு குறைவு வராது கஸ்தூரி. அம்மா வாட்டம் நானு, அக்கா தங்கச்சிங்களாட்டம் இவங்க, அண்ணனாட்டம் அவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா மச்சா மாதிரி நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. எல்லாம் குழந்தைய மேல மாடியில ரூம்ல கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வையே. குழந்தை வாடி போயிருக்குது. போடா கண்ணு. என்ன இதெல்லாம்? இந்த இடம், அந்த அம்மா பேசின விதம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னால அலங்காரம் பண்ணுவாங்களே, அது மாதிரி தாம்மா இதுவும். கல்யாண பொண்ணு மாதிரி சிங்காரிச்சு தினம் பல புருஷனை தேடி தருவாங்க எங்க முதலாளி அம்மா. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி சீரி சிங்காரிச்சு சிரிச்சு பேசி நல்லபடியா நடந்துகிட்டா அந்த அம்மாவும் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்குவாங்க. இல்ல நல்ல பாம்பா மாறிடுவாங்க. என் அனுபவத்தை சொன்னேன். வரம்மா. அடடே வாங்க 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 வாங்க. ஐயா என் வீட்டுக்கு வர நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. சௌக்கியங்களா? உட்காருங்க. ஆமா, கூப்பிட்டமிச்சியாமே, என்ன விஷயம்? காஷ்மீர் ஆப்பிள், காவல் திராட்சை, வயசு இளசு உங்களுக்காக மேல காத்துக்கிட்டு இருக்கு.
மங்களம், அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. வாடா. உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தெய்வமே என்ன காப்பாத்துன்னு ஓடி வந்து விழுந்தப்பதான் அந்த தெய்வமே நேர்ல வந்த மாதிரி நீங்க என்ன காப்பாத்துனீங்க. தெய்வமா? நானா? என்னை பத்தி அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லாதம்மா. அம்மா, உனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு. அம்மா, அக்பர் பாஷாவுக்கு அத்தா அப்பன் அண்ணன் தங்கச்சி யாருமே கிடையாது. நான் இந்த அடுப்போடையும் நெருப்போடையும் வரவாடுறேன். என்ன அண்ணேன்னு கூப்பிட்டு ஒரு புது உறவை ஏற்படுத்திட்டேன். இந்த உறவு என் ஆயுசு பூரா நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். உனக்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னா நீ என் வீட்டிலேயே தங்கலாம். இதான் என் வீடு. வா. வாமா. என்னமா அப்படி பாக்குற? இதான் என் வீடு. என் கூட இந்த சேரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்குறவங்களோ தாழ்ந்தவங்களோ கிடையாது. ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க. பகல்ல பல கட்சிக்காரர்கள் எங்களை தேடி கொடியோட வருவாங்க. ஆனா ராத்திரில போலீஸ்காரன் தடியோட வருவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. காரணம், நாங்களும் புறம்போக்கு, நாங்க இருக்கிற இடமும் புறம்போக்கு. இந்த புறம்போக்குங்க தயவுல பதவிக்கு வர்றவன் தான் அந்த மறுநாளே எங்களை மறந்துடலாம். கொடி தூக்குறதும் நாங்க தான், அடி வாங்குறதும் நாங்க தான். பல செக்ஷன்ல புக் பண்ண வேண்டிய திருட்டு பையெல்லாம் பெரிய மனுஷனா வெளியே விளாத்திட்டு இருக்கான். செக்ஷனே என்னன்னு தெரியாத அப்பாவி எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கான். எங்க சேரியில பல இடங்கள்ல விளக்கே எரியலே நினைக்காத. இங்க பல வீட்டுல அடுப்பே எரியதில்லை. அதனால்தான் சேரியை சுத்தி நிறைய டீ கடையும் ஆப்ப கடையுமா இருக்காது. அதுதான் எங்களுக்கு ஆரியபவான் புகாரி ஹோட்டல் எல்லாம். இப்படித்தான் சிரிக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக. அடடே, நீ சாப்பிட்டுக்க மாட்டியம்மா? ஆமா, தண்ணி ஊத்துற சாதமும் சுண்ட குழம்பு தான் இருக்கு. போதும் சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுங்க. நானா? நான் சாப்பிட்டேம்மா. நான் போய் சாப்பிட்டேன்.